படம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அதாவது வந்துட்டு எல்லாரும் மொக்கையா இருக்கும், நல்லா இருக்காது, அப்படி இப்படி இந்த ரீமேக் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா கடைசியா வந்துட்டு தளபதி வந்துட்டு ஸ்கிரீனை விட்டு போறது தான் வந்துட்டு ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. கண்ணீரே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஜனநாயகனுக்காக வந்துட்டு எல்லாம் தற்கூறிங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, டெல்லியில ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்காக பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு இப்ப அஜித் படம் வந்தாலும் எல்லாம் போய் பார்க்க தான் போறாங்க. இதே நேரத்துல கருப்பு படம் வந்திருந்தாலும் எல்லாரும் போய் பார்க்க தான் போறாங்க. FIFA World Cup ஃபைனல் நடந்தது, அதெல்லாம் யாருமே பேசவே இல்லை, வீடியோ போடவே இல்லை. எல்லாரும் வந்துட்டு போய் பார்க்க தான் போறாங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா யங்ஸ்டர்ஸ் யாரும் வந்துட்டு போகாமலாம் இல்ல, அங்க போறாங்க. ஆனா படம்ங்கிறது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இது விஜய் நடிச்ச படம்ங்கிறதுனாலதான் வந்துட்டு எல்லாரும் இதை வந்துட்டு அரசியலா பாக்குறாங்களே தவிர மத்த ஒண்ணும் இல்ல. இது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட், எல்லாம் என்டர்டைன்மெண்டா பாருங்க. இதுக்கு மேல படம் நடிச்சாருன்னா எங்களுக்கு சந்தோஷம். இதுக்கு மேல அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அரசியல் வசனம் தான் தலைவர் படமே. நல்ல வேளை படம் லேட்டா விட்டாங்க, முன்னாடியே விட்டுருந்தா மொத்த தொகுதி நமக்கு தான். படத்தை லேட்டா விட்டுறது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு. பாட்டு, வசனம், டைலாக். தளபதியை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். ஒரே ஒரு அர்த்தம், இனிமேல் நடிக்க மாட்டாரு திரையில, நிஜத்துல வாழ்வாரு. தேங்க்யூ. தளபதிக்கு அட்வைஸ் கொடுக்கிற தலைவர், தளபதி அட்வைஸை கேட்டுட்டு ஊரே வாழணும். அடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல தலைவா, அதெல்லாம் சும்மா சினிமா தான். ரியல்ல எல்லாம் கெட்டகிற எல்லாத்தையும் அடிப்பாரு. லாஸ்ட் போட செலிப்ரேட் இல்ல, மிஸ் பண்றோம், ஃபீல் பண்றோம். ஹாப்பியா இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றோம். அவர் இனிமேல் வர முடியாது அப்படின்றத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா இருக்கிறதுக்காகவுமே அந்த மாதிரி இருக்கு. குழந்தைங்களை பார்க்க வேணாம்னு இப்ப சொல்றாங்க, 18+ தான் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. பட் என்னன்னா குழந்தைங்களும் பார்த்தாங்கன்னா பயந்துட்டு இருக்க சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து பெரிய கேர்ள்ஸ் வரைக்குமே கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தானே இருக்கு. பொதுவா ஒரு படம்னா என்ன, எல்லாமே எப்படி காமெடி, லவ் எல்லாமே இருக்கும், சேம் அதே மாதிரி தான். பட் என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமேதான் ஜனங்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, நிறைய புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கு. இல்ல இருக்குதான், பட் என்னன்னா அவர் வந்து ஸ்கிரீன்ல செய்யறது இப்ப டைரக்டா செய்ய போறாரு. ஸோ அவர் நடிக்கலனாலுமே இனிமேல் மக்களுக்காக இருக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. படம் பார்த்தோம், ரொம்ப செமையா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். என்ன இப்ப லாஸ்ட் படங்கிறதுனால கொஞ்சம் மிஸ் பண்றோம் தளபதியை. மற்றபடி செமையா இருந்துச்சு, ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸா இருந்துச்சு. எல்லா சினிமா குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாமே மாசா தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி பிளாஸ்டா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே கலந்து இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் போல்டா இருக்கிற மாதிரி இருந்தது. அரசியல்னு சொல்றதை விட என்னன்னா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் படத்து மூலியமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் காமிச்சோம் போட்டோம், எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் போல்டா இருக்கிறதுக்கு இதை வச்சு படத்துல இருந்து தானே நிறைய கத்துக்கிறாங்க. ஸோ இதுல கூட நல்ல விஷயமா தான் இருக்கும்.